எடுத்து சிந்தித்து நம் அகவாழ்வை ஆராய்ந்து பார்க்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தவக்காலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று மீண்டும் நம் அகவாழ்வை சிந்திக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தவறுவது மனித இயல்பு. ஆனால் தவறுக்கு பின் திருந்தி எழுவதுதான் மனிதனின் மாண்பு. அதுதான் கிறிஸ்தவனின் பண்பு என்பதை இன்றைய இறைவாக்குகள், அதிலும் சிறப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசு இரக்கத்திலும் மன்னிப்பதிலும் அன்பு செய்வதிலும் என்றும் மாறாதவர். இயேசு யாரையும் தீர்ப்பிடுவதில்லை. இரண்டாம் வாசகத்திலும் நான் விரும்புவது எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற திருத்தூதர் பவுலின் கூற்று முதல் வாசகத்தில் இதோ நாம் புதியன செய்கிறோம் என்ற எசாயா இறைவாக்கினரின் முழக்கமும் நாம் பிறரை தீர்ப்பிடாமல் மன்னித்து ஏற்கும் மனப்பக்குவத்திற்கு நம்மை அழைக்கின்றது. யூப்ளி ஆண்டிலேயே திண்டுக்கல் மறைமாவட்ட தவக்கால திரியாத்திரை மற்றும் தியானத்தில் பங்கு கொண்டுள்ள அனைவருக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தவக்கால திரியாத்திரையை திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தரும் நம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி மற்றும் மறைமாவட்ட குருக்கள், துறவர குருக்கள், தியான சிந்தனை வழங்கிய அருள்பணி கிளெமன் CMI, என் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனோடு ஒப்புரவு கொண்டு நம்மிலே மனமாற்றம் காண இத்திருப்பலிலே முழு மனதோடு பங்கேற்போம். தலைவா இறைவாவும் திருநல் ஆலயத்தில் நான் நுழைந்தேனும் அரியணை தன் முன்னே வணங்குகின்றேன். ஆணைகள் மீறிய பாவங்கள் யாவையும் தீர்த்தருள் மீனாதா. ஆணைகள் மீறிய பாவங்கள் யாவையும் தீர்த்தருள் மீனாதா. நாங்கள் செலுத்தும் வேள்விகளில் மகிழ்வி ஆண்டவரே. பரசங்களை பலி பொருளாய் நாங்கள் செலுத்துகிறோம். மெல்கிசதேக்கின் காணிக்கை போல் அடியார் வேள்வியையும் ஏற்பீர். மெல்கிசதேக்கின் காணிக்கை போல் அடியார் வேள்வியையும் ஏற்பீர். பூசை வழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசை வழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவியில் நிரம்ப பொன் தந்தாலும் இவ்வழிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இவ்வழிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியா
நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மனம் மாறுவோம், புதிய வாழ்வை பெறுவோம். இந்த தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறிலே நமது திண்டுக்கல் மறைமாவட்ட அளவிலே நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குழுமமாக இணைந்து வந்திருக்கின்ற இந்த மகிழ்வான தருணத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை நமக்கு தலைமையேற்று இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் நமக்காக பெற்றுத்தர வந்திருக்கின்ற நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது அன்பு ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களையும் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து அருட்தந்தையர்களையும் இன்னும் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் இறைமக்கள் ஆகியவங்கள் அனைவரையுமே இவ்வேளையிலே அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த 5ஆம் ஞாயிறிலே தவக்காலத்திலே ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்வை சிறப்பான விதத்திலே இன்று காலையிலிருந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோம். அருமையான தவக்கால சிந்தனையின் வழியாக நம்முடைய வாழ்விலே புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அழைப்பை பெற்றிருக்கின்றோம். என்னை உள்வாங்கிய எல்லா தியான சிந்தனைகளோடு சிலுவைப்பா நிகழ்விலே பங்கு பெற்றதோடு நாமும் இணைந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெற்று இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெறுவோம். அதன் மூலமாக பொது வாழ்வை வாழ்வோம். நமது குற்றங்குறைகள் பாவங்களை எல்லாம் இவளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனம் வருந்தி இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்கள் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை திருவசனங்கள் 16 முதல் 21 வரை. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழ செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், பொற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
புனிதம் மிகுந்த உமது பெயரை நானும் புகழ்ந்து பாடுவேன். புகழ்ச்சி பலியை பாக்களாக நாடும் இசைத்து பாடுவேன். புனிதம் மிகுந்த உமது பெயரை நானும் புகழ்ந்து பாடுவேன். புகழ்ச்சி பலியை பாக்களாக நானும் இசைத்து பாடுவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் நீரும் எனக்கு நீரே சரணமே உன் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா இறைவா மாற்றினீ. என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை காக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை காக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன். தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீ தந்த வளமை நீ தந்த வளமை. என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர்.
கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகின்றேன். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 8 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பை அப்பரிசாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயில் தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். யோவான் நற்செய்தி அத்தியாயம் 8 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு ஒலிவு மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர்.
அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொல்வதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிரார்த்தனையின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரின் நாளாம் இன்று தவக்கால சிறப்பு நாளில் நாம் மறைமாவட்ட திரு யாத்திரை தினத்தை கொண்டாடும் இந்த புனிதமான நாளில், இந்த புனிதமான திருப்பலியில் நாம் நம் தேவைகளுக்காகவும், திருச்சபையின் தேவைகளுக்காகவும், உலகின் எல்லா மக்களின் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் மொழி. ஆண்டவரே என் ஆனந்தமே,
அன்பின் இறைவா, உன்னை உருவாக்கிய நானே உன்னை தாங்குவேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நீ தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்துடன் மேய்ப்பு பணியை திறம்பட செய்திட வேண்டிய ஆற்றலை தூய ஆவியின் துணையோடு அருள் வரங்களால் நிரப்பி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடையை தோன்றச் செய்வேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நீர் உண்டாக்கிய இவ்வுலகிய உலகில் அமைதியும் சமத்துவமும் நீதியும் நேர்மையும் செழித்தோக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, யூபிலி ஆண்டின் திருப்பயண திருத்தலமாக திண்டுக்கல் மறைமாவட்டத்தில் எம் திருத்தலத்தை தேர்ந்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இத்தவ காலத்திலேயே திருப்பயணமாக வந்து இத்தியான திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கும் அனைவரும், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்ற உமது வார்த்தைகளால் இடம்பெற்று உமது பேரருளை நம்பி ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்தின் பாதையில் நடந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்ற பவுலின் அடியாரின் கூற்றிற்கு ஏற்ப தொடர் முயற்சியோடும் அயரா உழைப்போடும் அரசு தேர்வினை எழுதி முடித்த எம் மாணவ செல்வங்களுக்கும், எழுதி கொண்டிருக்கும் மற்றும் எழுத போகும் மாணவ செல்வங்களுக்கும் நிறை வெற்றி பெறவும், குறிப்பாக இளையோர் இளம்பெண்கள் சமூக ஊடகங்களினால் தவறான பாதைக்கு செல்லாமல் உமது அருள் ஒன்றே போதும் என்ற மனநிலையில் உன் பிள்ளைகளாகிய வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது என்ற எசாயா இறைவாக்கினரின் வார்த்தைகளை இல்லாமை, இயலாமை, வறுமை, வேலையின்மை, சமாதானமின்மை, திருமண தடை, குழந்தையின்மை, கடன் சுமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் இன்னலுறும் மக்களின் வாழ்வில் புது செயல் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் திருமகனை எங்களுக்கு அளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். திருமகனை சாவுக்கு உட்படுத்தி எங்களை மீட்டீர் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். பாவமன்னிப்பு வழங்குவதோடு எங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைவாழ்வும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் வழியாமை மன்றாடுகின்றோம்.
என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா இறை தியாக வாழ்வை நாளும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா தலைவன் என்னில் வாழும் போது தனிமை என்னை வாட்டுமோ தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ தலைவன் என்னில் வாழும் போது தனிமை என்னை வாட்டுமோ தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ உலக வாழ்வின் தலைவனே உந்தன் சாயல் மறந்து வாழ்கிறேன் இறை சாயல் ஒளிர மாண்பு மீற உந்தன் பாதம் படைக்கின்றேன் என்னை உன்னில் இணைக்க வந்தேன் ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா இறை தியாக வாழ்வை நாளும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பியுள்ளோம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்கள் தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாள் மட்டுமேறிய பற்றதிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி
முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்வனமாக அவர் பாடுபட படம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகோந்தோராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வி பங்கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாளெது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து அல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இப்போது வழங்கப்படுகின்ற திவ்ய நிற்கிற விருந்திலே தூய கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் மட்டும் பங்கெடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். நற்கருணை தாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே வழங்கப்படும். எனவே தயவு செய்து வரிசையாக வரும்படியாக
அன்போடு வேண்டுகிறோம். வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் அவள்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் அவள்க. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உவந்து வழங்கும் கனியாம் இறைவன் உவந்து வழங்கும் கனியாய் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் தவழ்க. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துளங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துளங்கும் இறைவா வருக. தேய்வு தொடரா புதுமை நிலவாய் தேய்வு தொடரா புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் தவழ்க. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனித இதயம் பெறவே. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனித இதயம் பெறவே. புனித சுவைக்கும் இனிய விருந்தால் புனித சுவைக்கும் இனிய விருந்தால் கனிவாய் எழுந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்
இறைவன் தரும் மீது அதை உண்ண தடை என்ன? உடைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் மீது அதை உண்ண தடை என்ன? உடைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொண என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய 2025ஆம் ஆண்டினுடைய தவக்கால திரியாத்திரை மற்றும் தியானம் சிறந்த முறையிலே இறைவனுடைய அருளால் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நேரத்திலே நன்றியுரை கூறுவதற்கு பங்கினுடைய பணியாளராக நான் வந்திருக்கின்றேன். முதலிலே நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டகை நம்முடைய திருத்தலத்தை இந்த யூபிலி ஆண்டினுடைய சிறப்பு திருத்தலமாக அறிவித்திருக்கின்றார். அதற்காக ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை கருவூல எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே இந்த தவக்கால திரையாத்திரைக்கு வந்து இறை மக்களுக்கு தன்னுடைய அன்பின் ஆசிரை நல்லாயனாம் இயேசு கிறிஸ்துவை போல வழங்கியிருக்கின்ற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவையினுடைய உறுப்பினர் ஊர் பெரியவர் திருவாளர் குழந்தை சேசர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்பார்கள். இந்த நாளிலே நமக்காக இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய முதன்மை குரு பேரருள் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு பங்கு பெறை பொருளர் திரு ஜஸ்டின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்பார்கள். நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை செயலர் பேரருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்பார்கள். நம்முடைய மறை மாவட்ட தியானத்திற்குரிய செலவுகளை வழங்கி நமக்கு எப்பொழுதும் ஒரு சகோதர பாசத்தோடு நம்மோடு இருக்கின்ற மறை மாவட்ட பொருளர் பேரருள் தந்தை சாம்சன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய மூத்த குரு பேரருள் தந்தை KS அடிகளார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கின்றோம். பேரருள் தந்தை ஸ்டீஃபன் கஸ்பார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். நம்முடைய பேரருள் தந்தை ஏனஸ்ட் அடிகளார் அவர்களுக்கும் பேரருள் தந்தை ஜான்சன் அவர்களுக்கும் பேரருள் தந்தை நம்முடைய திண்டுக்கல் மறைவட்ட முதன்மை பணியாளர் பேரருள் தந்தை மரியன்னாசி மற்றும் பஞ்சமட்டி மறைவட்ட முதன்மை பணியாளர் பேரருள் தந்தை பெர்னாட் ஷா மற்றும் மாரம்பாடி பேரருள் தந்தை சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ஊர் பெரியவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவிப்பார்கள். திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய நற்செய்தி பணிக்குழுடைய தந்தை பேரருள் தந்தை தேவராஜ் அவர்களுக்கும் நம்முடைய தோமா மைப்பு பணி மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அன்பு சகோதரர் சூசை ஆரகதாஸ் அவர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நம் நன்றியை தெரிவிப்போம். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து இளம் குருக்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நாளிலே தியான உரை வழங்கிய பாசத்திற்குரிய தந்தை அருள் தந்தை கிளமண்ட் அவர்களுக்கு நம்முடைய ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிப்பார்கள்.
அன்பானவர்களே, இந்த நாளிலே பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற இறைமக்களாகிய உங்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இறைமக்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. உங்களை இங்கு அனுப்பி வைத்த உங்களுடைய பங்கு தந்தையர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அவர்கள் குழுமத்திலிருந்து வந்திருக்கின்ற தலைமை சகோதரிகள், குழும உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய இந்த திருத்தல நிகழ்வை உலகிற்கெல்லாம் வெளிக்கொணர்கின்ற அன்பு தந்தை, தாய்மை மீடியாவினுடைய பொறுப்பாளர் அன்பு தந்தை அந்தோனிசாமி அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் இப்பொழுது பொன்னாடையை வைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே இறைமக்களுக்கு மோர் வழங்கிய சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக்கினுடைய நிர்வாகி தந்தை பேரருள் தந்தை பீட்டர்ராஜ் அவர்களுக்கும் அவருடன் உழைத்த பேராசிரியர்கள், உடன்பணியாளர்கள், மாணவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல மக்களுக்கு கம்மங்குள் வழங்கிய அனுகிரகாவினுடைய கல்லூரியினுடைய அருள் தந்தையர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைமக்களுடைய உடல்நலை பாதுகாப்பதற்கு எங்களுக்காக உதவி செய்கின்ற வெள்ளோட்டினுடைய அன்னை ஸ்கொலாஸ்டிகா மருத்துவமனை அருட்சகோதரி மருத்துவர் டெய்சி, மருத்துவர் அருட்சகோதரி ரூசோ அவர்களுக்கும் அவருடன் வந்திருக்கின்ற மற்ற சகோதரிகளுக்கும் உடன்பணியாளருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே மதிய உணவிற்கு இறைமக்களுக்கு உணவு வழங்குவதற்கு உபயம் செய்த பல்வேறு இறைமக்களுக்கு எங்களுடைய இதயம் திறந்த சிரம் தாழ்ந்த நன்றியையும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை ஒழுங்குபடுத்திய எம் பங்கு பெரியவர்கள், இளையோர், தன்னார்வலர்கள், 4 ஊர் இளைஞர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே இந்த வருகின்றவர்களுக்கு சொல்கின்ற ஒரு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது நன்றி. ஏன்னா அவருடைய உழைப்பு மிக 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 அதிகமானது. இந்த 10 நாட்களாக அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கின்றது. பங்கு பெறையினுடைய உறுப்பினர்கள், எங்களுடைய 4 ஊர் கிளை பங்குடைய ஊர் பெரியதனக்காரர்கள், எங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள், ஆலய பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பீடச் சிறுவர்கள், எங்களுடைய அருட்சகோதரிகள், க்ளூனி குணலின் அருட்சகோதரிகள், எங்களுடைய முதியோர் இல்லத்தினுடைய தாத்தா பாட்டிகள், இவர்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே பாடகர் குழுவினருக்கு எம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய பாடற் குழுவினுடைய எல்லாரையும் வழிநடத்தியது என்னுடைய மதிப்புக்குரிய வயலின் ஆசிரியர் திருமிகு வைத்தியநாதன் அவர்கள். இந்தியாவினுடைய சிறந்த வயலின் இசைக்கலைஞரோடு அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்பொழுது ஆயிரவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை அவருக்கு தெரிவிப்பார்கள். அவரோடு இருந்து பாடல்கள் பாடிய எம்முடைய திருத்தலத்தினுடைய பாடகர் குழுவினருக்கு நம்முடைய சிறப்பான நன்றியை கரோடு எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். சிலுவை பாதையை வழிநடத்திய எம்முடைய பங்கு குழந்தைகள், இளையோர் எல்லோருக்கும் இரவு பகல் பாராமல் உழைத்த என்னுடைய அன்பு தம்பிகள், அன்பு தங்கைகள், என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய 2 பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைமக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதற்கு உதவி செய்த அருள் தந்தையர்களுக்கு நன்றி. ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்ட இறைமக்களுக்கு நன்றி. இந்த நாளிலே நமக்கு இந்த திருநிகழ்வுக்கு உதவி செய்த காவல்துறையினருக்கும், மக்களுக்கு போக்குவரத்திற்கு உதவி செய்கின்ற போக்குவரத்து துறையினருக்கும், தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைமக்கள் திண்டுக்கல் வரை செல்வதற்கு கீழே கட்டண பேருந்து இருக்கின்றது. பெண்களுக்கென்று சலுகை அல்ல, மாறாக எல்லோருக்கும் பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கட்டண பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் நம்முடைய திருத்தலத்தினுடைய திருநிகழ்வுகள் முக்கியமான ஒன்று, இங்கே இருக்கின்ற தாய்மை அன்னை. கடந்த ஆண்டு மே மாதம் இந்த அன்னையை நாங்கள் இங்கு வைத்தோம். இந்த ஒரு ஆண்டிற்குள்ளாக 15 பேருக்கு மேலாக குழந்தை பாக்கியத்தை அன்னை கொடுத்திருக்கின்றார். எனவே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், உங்கள் உறவினர்களிடம் சொல்லுங்கள். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இங்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். அன்னையிடம் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளுக்காக காத்திருந்தோம். சிறப்பான விதத்திலே முடித்து கொடுத்த இறைவனுக்கும், அன்னை மரியாவுக்கும், நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கைக்கு நன்றி.
மழை அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் மழை இல்லாமல் நம்மை கடவுள் இயற்கை வழியாக காப்பாற்றியிருக்கின்றார். ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல மறந்திருந்தால் எல்லோருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. உங்களுடைய நிறை குறைகளை எங்களிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். அடுத்த ஆண்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். உங்கள் மனதில் பட்டதை நிறை குறைகளை எங்களிடம் சொல்லும்படியாக எங்களுடைய தன்னார்வலர் இருக்கிறார்கள், அல்லது என்னிடம் சந்தித்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. இறைவன் நம்மை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்னை மரியாள் நமக்கு துணை செய்வாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கிய திண்டுக்கல் திரு அவையின் பயணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. நம்முடைய மறை மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்முடைய திண்டுக்கல் மறை வட்டத்திற்குட்பட்ட வனத்து சின்னப்பர் குருசடி அருள் தலத்திற்கு நாம் வருகை தருகின்றோம். இந்த நாளிலே இங்கு பணியாற்றுகின்ற அன்புக்குரிய தந்தை அருள் பணியாளர் ரூபன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். அனைவரையும் அழைத்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வது என்பது சற்று கடினமான காரியம். ஆனால் தன்னோடு இருக்கக்கூடிய 4 ஊர் பெரியவர்கள், இளையோர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், பக்த சபையினர், இன்னும் எல்லா இயக்கங்களைச் சேர்ந்தவர்களையும் அருள் சகோதரிகள் என்று இங்கு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து தந்தை அவர்கள் இந்த தியானத்திற்கான ஏற்பாடுகளை செவனே செய்திருக்கின்றார்கள். ஆகவே மறை மாவட்டத்தின் பெயரால் அவரை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மிகவும் நாம் ஆரோக்கியமான ஆன்மீக வாழ்வு வாழ்வதற்கு இந்த நாள் நமக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தியான நிகழ்வையும் பல்வேறு தியானம் தொடர்ந்து சிலுவை பாதை எண்ணற்ற நிகழ்வுகளை தந்தை அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய மேதகு ஆயர் அவருடைய பெயராலும் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா அருள் பணியாளர்கள், துறவோர், இன்னும் இறை மக்கள் பெயரால் நம்முடைய ஆயர் அவர்கள் அருள் பணியாளர் ரூபன் ஞானசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கின்றார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்று விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. எந்த இடர்வரிலும் அந்த தடை உடைத்து
எந்த இடர்களிலும் அந்த தடை உடைத்து எந்த கரம் பிடித்து என்னை வழி நடத்து. எந்த கரம் பிடித்து என்னை வழி நடத்து. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. மரபுகள் உடைபட மகன் சுமந்தாய், அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய். அமுதுடன் ஞானமும் கலந்தளித்தாய், மகன் அறிவுடன் புகழ் பெற தினம் உழைத்தாய். மரபுகள் உடைபட மகன் சுமந்தாய், அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய். அமுதுடன் ஞானம் உந்தன் மகன் போலே இந்த பூமியிலே இந்த ஏழைக்கும் அந்த அமுதூட்டு. எந்த மூளைக்குள் ஞான அறிவூட்டு.